இப்போ நான் பைனாப்பிள் பீஸு 4 பீஸு கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. அதில் 4 பச்சை மிளகாய் போடுறேன். 4 5 உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணும். கொஞ்சம் வந்துட்டு கருவேப்பிலை, அப்புறமா வந்துட்டு 1 கிளாஸ் தண்ணி. இப்போ 4 ஸ்பூனு உப்பு போடுறேங்க. இப்போ நான் வேக வைக்க போகிறேன். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 15 மினிட்ஸு இது வேக வைக்கணும். பைனாப்பிள் வெந்துடுச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பைனாப்பிள் மோர் குழம்புக்கு தேங்காய் பாதிம்படி தேங்காய் போடுறேங்க. அப்புறமா ஒரு 4 இதழ் பூண்டு, ஒரு சின்ன பீஸு வெங்காயம், ஒரு சின்ன ஒரு பீஸு இஞ்சி, கொஞ்சோண்டு சீரகம், மஞ்சள். மோர் இது நம்ம கொஞ்சம் நல்லா இதை அடிக்கணும். ஊற்றி அதை நல்லா மசாலா போடுறோம். மசாலானா தேங்காய் நம்மளுக்கு 1 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறோம். கலக்கிறதுக்கு மசாலா மிக்ஸ் ஆகிறதுக்கு. மிக்ஸ் ஆச்சுங்க. இதில் கொஞ்சம் உப்பு போடலாம். இப்போ இது நம்ம ஸ்டவ் மேலே வச்சு சூடு பண்ணணும். லைட்டாக நல்லா கொஞ்சம் சூடாகணும். ஒரு 1/4 ஸ்பூனு உப்பு போடுறேன். பைனாப்பிளில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். நம்மளுக்கு இப்போ இதுக்கு 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். அதை நம்ம மோர் சூடு பண்ண போகிறோம். ரொம்ப சிம்மில் வைக்கணும், ஜோராக வைக்கக்கூடாது. தீ சிம்மில் வைக்கணும். இது நாம் இப்படி கலக்கினே இருக்கணும். அப்படியே வச்சா மோர் அது இதாக போயிடும், ஒடிச்சு போயிடும். அதனால் நம்ம இப்படி கலக்கினே இருக்கணும். கொஞ்சம் நல்லா ஆவி மேலே ஆவி வரும்போது நாம் இது ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். அப்புறமா அந்த பைனாப்பிள் வேக வச்சுக்கிது இதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு தாளித்து எடுக்கணும். தேங்காய் எண்ணெயில் நாங்கள் தாளிக்கிறது. உங்களுக்கு இஷ்டம் இருக்கிற எண்ணெயில் நீங்கள் தாளிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், மோர் சூடாகிடுச்சு, ஆவி வந்துடுச்சு. இப்போ வேக வச்சுக்கிற பைனாப்பிள் பீஸு நம்ம இதை ஆட் பண்ண போகிறோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பைனாப்பிள் பீஸ் நம்ம இதில் போட போகிறோம். அவ்வளோதான். இப்போ தாளித்து நம்ம எடுக்கணும். தாளிக்க போகிறவங்க எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கிறோம். தேங்காய் எண்ணெய் இது சூடாகிடுச்சு. கடுகு போடுறோம். ஒரு 4-5 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம், வெங்காயம் எல்லாம் பொரிஞ்சிருச்சு. கொஞ்சம் வெந்தயத்தூள் லாஸ்ட்டில். அவ்வளோதான். இப்போ நம்ம தாளிச்சிட்டா இதில் ஊற்ற போகிறோம்.